வந்து இன்னைக்கு உங்களுக்கு தேங்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து எங்கள் பிறந்தாத்துல பண்ணுவா. பிகாஸ் எங்கள் ஆத்துல வந்து நிறைய தென்னந்தோப்பு இருந்தது. அதனால நாங்கள் தேங்காய் தோசை பண்ணுவோம். இந்த தேங்காய் தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்களான்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய தேங்காய், அதை நான் வந்து கீறி வச்சுட்டுருக்கேன். துருவியும் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் இது எல்லாம் இந்த ஒரு தேங்காய் வந்து 2 கப்பு ரைஸுக்கு, அதில் 1 கப்பு வந்து புழுங்கரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து. நான் வந்து பச்சரிசிக்கு பதில் இன்னைக்கு சிவப்பரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு உடம்புக்கு நல்லதுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் இதை ஊற வைக்கிற டைம் சொல்கிறேன். நான் இந்த அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசி, உளுந்து ஊற வச்சதுன்னா அது வந்து 4 hours ஊறினா போதும். தேங்காயை தனியாக கீறி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல கூட கீறிக்கலாம். சிவப்பரிசி ஊற வைக்கிறதுனா நீங்கள் வந்து அதை 8 hours ஊற வைக்கணும். இந்த சிவப்பு அரிசியை 8 hours ஊற வச்சுட்டு பச்சரிசியோட கலந்து ஊற வச்சிருக்கேன். இதை வந்து இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நரநரன் அரைச்சிக்கணும். பாம்பே நரநரன்னா பாம்பே ரவை விட கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப நைஸாக வேண்டாம். நீங்கள் தேங்காய் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் கடைசியாக ஒன்றா சேர்த்து 2 வீடாக போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 4 hours ஃபர்மெண்ட் ஆகணும். 4 hours போதும். ரொம்ப ஃபர்மெண்ட் ஆனால் தேங்காய் தோசை நல்லா இருக்காது. இட் டிபெண்ட்ஸ். வெயிலை பொறுத்து நீங்கள் 2 hours பண்ணலாம், 4 hours பண்ணலாம். பட் இட் ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் சம் டைம். அரைச்சிட்டு கொஞ்ச நாள் இருக்கணும், அவ்வளோதான். தேங்காய் அரைச்ச விழுது இப்படி இருக்கும். நான் இந்த தேங்காயை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அரிசி அரைச்சிட்டு கடைசியாக எல்லாத்தையும் 2 ஈடாக போட்டு கலந்து எடுத்து வச்சுப்பேன். உளுந்து சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது நரப்பாக இருக்குது. இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். நல்லா காட்டு. ஓகே. இது தேங்காய். இப்போ இதை கலந்து இது 2யும் கலந்து யூஸ் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்ச விழுது இப்படி இருக்கும். இது சிவப்பரிசின்றதுனால ரோஸாக இருக்குது. வெள்ளை அரிசியாக இருந்தால் ஒயிட்டிஷாக சாண்டில் கலரில் இருக்கும். இது 4 hours ஃபர்மெண்ட் ஆனோம். அந்த வெயில் அதிகமாக இருந்ததுன்னா 2 hours ஃபர்மெண்ட் ஆனால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு 2 inches பொங்கினா போதும். அதுக்கப்புறமா தேங்காய் தோசையை பண்ணி சாப்பிடலாம். ஹலோ. உப்பு போட்டு கரைச்சி வச்சு ஃபர்மெண்டான தேங்காய் தோசை மாவு இப்படி இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் தோசை பண்ணி சாப்பிடலாம். இப்போ நான் வந்து தேங்காய் தோசை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து சாதாரண தோசை மாதிரி ரொம்ப தேய்க்கக்கூடாது, ஊத்தப்பம் மாதிரி தான் இருக்கணும். தேங்காய் தோசைக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் தேங்காய் சட்னி, வெல்லம், இல்லாட்டி தேங்காய் துவையல் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். ஏன்னா அதுலேயே எண்ணெய் இருக்குது. தேங்காய் நிறைய போட்டிருக்கோம், அதனால எண்ணெய் இருக்குது. நான் வந்து செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதவா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மூடி வச்சு கூட பண்ணலாம். தோசை ரெடி ஆகிடுத்து. தேங்காய் தோசையை சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிடுத்து. தேங்காய் தோசையை வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி காமிச்ச வீடியோவில் இருக்கிற அந்த தேங்காய் பொடியை கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். Yummy.